அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல, தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எதனால இந்த 33க்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காரு? இந்த 33 எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அவரோட வாழ்க்கையில? சார், என்னோட பார்வையில் நான் அஜித்தோட நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆரம்ப கட்டத்தில் அவர் அமராவதி, பவித்ராலாம் பண்ணி ஒரு 4-5 படம் ஹீரோவாக பண்ணதுக்கு அப்புறமேலு 5வது படத்துக்கு ஹீரோவாக கமிட் பண்ணுறதுக்கு நிறையா தயாரிப்பாளர் இருந்தால் கூட இவர் ஒரு வாய்ப்பு வருதுன்னு தெரியும் போது அந்த கம்பெனிக்கு நேரடியாக ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சு. ஒரு சமயம் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது கண்ணு கலங்க, அதுக்குரிய ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் பட காசு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. நான் தானா வந்தேன், யாரோட பின்பலமும் இல்லாம வந்திருக்கேன் அப்படின்றது அவரு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த மீண்டும் அவர் மென்ஷன் பண்ண காரணம் என்ன? இன்ன வரைக்கும் அந்த ஒரு தாக்கம் இருந்துகிட்டு இருக்கா? ஒரு வலியோட எழுதுனதான் ஒரு விஷயங்கள். இதுவும் விஜயை கம்பேர் பண்ணி அப்படின்னு சமூக வலைத்தளங்களை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. சீரியல்ல எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்றாரு. இந்த இடத்துல தான் விஜய் சொல்ல வராரோ அப்படின்னு தன்னுடைய ரசிகர்கள் வேற தவறான ஒரு பாதைக்கு போய் லாக் ஆகிடக்கூடாதுங்கிறது தான். பட் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா இப்போ நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷன், அஜித் குமாரும் விஜயின் நண்பர்கள்ங்கிறது தெரியும். இப்போ வாடிவாசல் வரும்போது இது நடக்காது, இது இல்லை, அதனால சூர்யா இன்னொரு ப்ராஜெக்ட் போயிட்டாரு, வெற்றிமாறன் சிம்பு வச்சு படம் பண்றாரு அப்படின்னு அந்த முடிச்சும் அங்க அவிழ்க்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக அவிழ்க்கப்பட்டிருக்கு. சூர்யாவும் வெற்றிமாறனும் இந்த கூட்டணி கன்ஃபார்மா உண்டு. வாடிவாசல் படம் உருவாகும். ஓகே. சிம்பு படமும் வெற்றிமாறன் படம் தான் கிட்டத்தட்ட 99% படம் டிராப். அது உருவாகிறது நம்ம 100% சொல்லலாம். ஆதன் சினிமாவில் அனைவருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ. இன்னைக்கு நம்ம கூட வெங்கி சார் இணைஞ்சிருக்காங்க. வழக்கம் போல நிறைய விஷயங்கள் பேச போறோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், நம்ம 33 வருஷம் கடந்துடுச்சு அஜித் அவர்கள் சினிமா பயணம் அப்படின்றது. அங்கிருந்து நான் தொடங்கிடுறேன். ரொம்ப எமோஷ்னலாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காரு. எதனால் இந்த 33க்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு? இந்த 33 எவ்வளோ பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அவரோட வாழ்க்கையில்? சார், என்னோட பார்வையில் நான் அஜித்தோட நிறைய விஷயங்கள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஆரம்ப கட்டத்தில் அவர் அமராவதி, பவித்ராலாம் பண்ணி ஒரு 4-5 படம் ஹீரோவாக பண்ணதுக்கு அப்புறமேலு ஒரு பட விஷயமாக நான் அஜித் சாரோட கான்டாக்ட் பண்ணும்போது அவர் ஒரு பஜாஜ் ஸ்கூட்டரோ லேம்ப்ரெட்டா ஸ்கூட்டரோ ஒன்று வச்சுருந்தார். ஸ்கூட்டரில் தான் வருவார். இப்போ அவர் இந்த அறிக்கையில் கொடுத்தது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தேன் அப்படிங்கிற விஷயத்த நான் கண்ணால் பார்த்ததுனால இந்த விஷயத்தை ஷேர் பண்ண நினைக்கிறேன். பட் 4 படம் ஹீரோவாக பண்ணதுக்கப்புறமும் 5வது படத்துக்கு ஹீரோவாக கமிட் பண்ணுறதுக்கு நிறையா தயாரிப்பாளர் இருந்தால் கூட இவர் ஒரு வாய்ப்பு வருதுன்னு தெரியும் போது அந்த கம்பெனிக்கு நேரடியாக ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு வர ஆரம்பிச்சு. கிட்டத்தட்ட சுரேஷ் சந்திரா அவர்கள்லாம் இல்லாத போதே அஜித்தோடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் நான் இருந்தேன் நான். பட் அந்த சமயத்தில் வரும்போது ஒரு ஸ்கிரிப்டு பிரமாதமான ஒரு ஸ்கிரிப்டு. விஜயகுமார் ஹீரோ, அவருடைய சன் கேரக்டர். ஸோ பியூட்டிஃபுல் ஸ்கிரிப்ட். அது அஜித் சார் கேள்விப்பட்டு அந்த கேரக்டர் விஜயகுமார் சன்னுக்கு ஆள் கிடைக்கல, இன்னும் பார்க்கலன்னு கேள்விப்பட்டவொன்னே ஸ்கூட்டரில் வளைய. ஸோ அசோகன் ஆஃபீஸ் வந்துட்டு போகிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் அலைகிறார். இப்போ நான் கூட சொன்னேன், சார் நீங்கள் 4-5 படம் பண்ணிட்டீங்க, அப்போ தான் நான் எனக்கு அறிமுகம் ஆகிறாரு. ஸோ அப்போ நீங்கள் அலைய வேண்டாம் சார், நீங்கள் வீட்டில் இருங்க, நான் உங்களை கான்டாக்ட் பண்ணி டைரக்ட் ஊருக்கு போயிருக்கேன், வந்தோன்னே பேசிட்டு சொல்கிறேன் சார்னு சொல்கிறேன். வேணாங்க, நம்ம அலையணும், வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வர்றது? நான் வீட்டில் உட்காந்துருந்துட்டு எனக்கு ஹீரோ வாய்ப்பு வரும்னு தெரிஞ்சதுன்னா நான் உட்காந்துட்டு இருந்தேன்னா வரலன்னு என்ன பண்ண முடியும் அப்படின்னு டெய்லி 3 நாள் கரெக்டாக ஒரு 12 மணிக்கு ஆஃபீஸ் வந்துடுவார் சார். வருவோம் நானும் அஜித் சார், அசோக் பில்லரில் இப்போ ஆஸ்கார் ஃபிலிம் ரவிச்சந்திரன் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, அது பக்கத்தில் ஆஃபீஸ், எதிரில் ஒரு டீ கடை, நடந்தே போவோம் நானும் அஜித் சாரும், டீ சாப்பிடுவோம், வருவோம். வந்துட்டு திரும்பி 1 மணி வரைக்கும் இருப்பார். சார் சாப்பிட்டு போகும்போது வேணாம்னு சொல்லிட்டு 1 மணிக்கு டைரக்டர் பரப்பிட்டு போயிடுவார். இதற்கு பிறகு என்னென்னா டைரக்டர் ஆனந்த்னு ஒரு நடிகரை கமிட் பண்ணி பேசி வச்சுருக்கனால இதை கேள்விப்பட்டோன்னு அஜித் சார் என்னால் ஒரு நடிகருடைய லைஃப் கிடக்கூடாது, நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஆனந்தை ஃபிக்ஸ் பண்ணுங்கள், நல்ல ஆர்டிஸ்ட்டு, நம்ம அடுத்த படம் சேர்ந்து போகணுன்னு சொல்லிட்டு போகிறார். இதோடைய மனசு காட்டுது இல்லையா? சில பேர் வாய்ப்பு வந்தால் அந்த இந்த நடிகர் தான் நான் பண்ணுறேன் உங்களுக்கு கூடி கூட சொல்லலாம், பட் அவர் சொல்ல விரும்பலை. இதில் ஸ்கூட்டர்லேயே அலைவார். ஒரு சமயம் ரொம்ப ஃபீல் பண்ணும்போது கண்ணு கலங்க, அதுக்குரிய ஸ்கூட்டருக்கு பெட்ரோல் பட காசு இல்லைன்னு சொல்லியிருக்கார். ஸோ நம்ப முடியுமா? இன்றைக்கி கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலே சம்பளங்கிற ஒரு நடிகர் மிகப்பெரிய உச்சத்தில் இருக்கார். பட் அவர் கொடுத்த ஸ்டேட் பிரகாரமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டு பல அவமானங்களை சந்தித்து தான் வந்தார்.
நான் அறிந்ததுனால இந்த விஷயத்தை நான் சொல்ல வரேன். நான் அதை கூப்பிடுவாங்க, உட்கார வைப்பாங்க. நீ என்னப்பா சாக்லேட் பாய் மாதிரி இருக்கிற, ஒரு மாதிரி இருக்க, இந்த கேரக்டருக்கு ரகுடா உனக்கு செட் ஆகாது, ஸோ இந்த ரஃப் அண்ட் டஃபெல்லாம் உன்னால் பண்ண முடியாது அப்படின்லாம் சொல்லி உட்கார வச்சு இன்சல்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க பல கம்பெனிஸ். இதெல்லாம் ஒரு சவாலை எடுத்துக்கிட்டார். எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே தமிழ் திரையுலகத்தில் 2 பேர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடுக்கு வழி இல்லாமல், டீ குடி காசு இல்லாமல் முன்னேறினாங்கன்னா, ஒன்று ரஜினிகாந்த் சார் சொல்லலாம், 2 அஜித்குமார் சார் சொல்லலாம். மற்றவர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னாலுமே உங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்டில் வந்தவங்க தான். ஸோ விஜய் சார்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ பெரிய டைரக்டர் வசதியினவர் வந்தார், சூர்யா, கார்த்திக், ஸோ அந்த பேட்டர்னில் வந்தவங்க தான். ஸோ தனுஷ் அவங்க அண்ணன், அப்பா சப்போர்ட், இப்படி பார்த்தீங்கன்னா எல்லா பேருமே ஒரு பேக்ரவுண்டில் வந்தவர்கள். இந்த 2 பேர் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர்கள். அவர் சொன்ன அறிக்கையில் வந்து 100% வந்து உண்மை இருக்குது. சார், ரஜினி அவர்கள் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 வருஷம் ஆச்சு அப்படின்றது ஒரு பக்கம். அஜித்குமார் அவர்கள் வந்து 33 வருஷம். முன்னாடி நாள் ரஜினி அவர்கள் வந்து அஜித்தோட வசனம் பேசி காட்டுறாங்க. அன்னையிலேருந்து அங்கே ஒரு விமர்சனம் அங்கே எழுது, ஏன் வந்து அஜித்தோட வசனம் பேசுகிறார் அப்படின்னு. அடுத்த நாள் இவரோட ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்கும் பொழுது, நான் தானாக வந்தேன், யாரோட பின்பலமும் இல்லாமல் வந்திருக்கேன் அப்படின்றது அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயத்த மீண்டும் அவர் மென்ஷன் பண்ண காரணம் என்ன? இன்ன வரைக்கும் அந்த ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டு இருக்கா? ஒரு வழியோடு எழுதுனதான் ஒரு விஷயங்கள். இதுவும் விஜயை கம்பேர் பண்ணி அப்படின்னு சமூக வலைத்தளங்களை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இருக்க வாய்ப்புகள் இருக்கா? இல்லை, விஜய் அவர் கம்பேர் பண்ணி பேசுகிற வாய்ப்புகள் வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன். பட் ஏன்னா அவருடைய ஸ்டேட்மெண்ட் பிரகாரம் வந்து பார்த்திங்கன்னா ரஜினி சார் வந்து 50 வருடம், இவர் 33 வருடம். இந்த 33 வருடங்களுக்கு ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி ஒரு பேக்ரவுண்டில் இருக்குது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தவர்களில் வந்து நான் வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை அவர் கன்வே பண்ணுறார். சரி. பட் 2வது ரசிகர்களில் எக்காரணத்தை கொண்டும் என்னுடைய சுய லாபத்திற்காக பயன்படுத்த மாட்டேன்னு சொல்கிறார். இந்த இடத்துல தான் விஜய் சொல்ல வராரோ அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது. அதுதான். பட் என்னை பொறுத்த மட்டும் அதை அவர் அரசியலுக்கு வர நோக்கம் அவரு கிடையாது. விஜய் அரசியலில் போனாலும் சரி, நடித்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறது அவருடைய கான்செப்ட். பட் யாரையும் கம்பேர் பண்ணி பேச வேண்டிய நெசசிட்டி அஜித்துக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அப்படியே இருந்தாலும் இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறாருன்னு தான் அர்த்தம். அதான், இந்த சுய லாபத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேன் என் ரசிகர்கள் அப்படின்னு அவர் மீன் பண்ணது காரணமே கூட, இப்போ அஜித் அவர்களை வந்து இந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, இல்லை அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. அஜித் அவர்கள் எப்போவுமே அரசியல் அப்படின்ற ஒரு விஷயத்தை தனிப்பட்ட கருத்தாக வச்சுப்பார் வழிய, ரசிகர்கள்ட்டையாக இருக்கட்டும், சமூக வலைத்தளங்களையாக இருக்கட்டும், சமூகத்தையுமே எங்கள் யார்ட்டையும் அதை வந்து திணிக்க மாட்டார். அதை தான் சொல்கிறாரு, நான் யாருக்கானவும் இல்லை, நான் பொதுவானவன் அப்படின்றது தான் நேற்று அவர் மட்டும் இல்லாமல் தன் ரசிகர்களுக்குமே அதை சொல்ல வராரு. கண்டிப்பாக அவர் அரசியல் ஆசை இருந்திருந்தால் ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போதே அரசியல் கூப்பிட்டாங்க. அவங்க அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய வாரிசாக நியமிக்கிறதுக்கு ஜெயலலிதா அவர்கள் பேசப்பட்ட ஒரு விஷயம். ஓகே, இது வந்து நிறைய பேர்களுக்கு தெரியும். மிகப்பெரிய ஒரு பிரபல பத்திரிகை கூட வந்து மெசேஜை ஃபோக்கஸ் பண்ணாங்க. அன்னைக்கு அஜித் நினச்சிருந்தால், ஏன்னா ஒரு அம்மா புள்ள சென்டிமெண்ட் அங்கே இருந்தது. ஜெயலலிதா அவர்களுக்கு வந்து அஜித் ஒரு புள்ள மாதிரி நினச்சி அதை ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அந்த நேரத்தில் வந்து அஜித் ஆசைப்பட்டிருந்தால் அதிமுகவினுடைய வாரிசாக நியமிக்கப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி வந்து பெரிய லெவலில் அவர் இருந்திருக்கலாம். பட் அரசியல் ஆசை அவர் கிடையாது. நாம் செய்கிற வேலை என்ன, அதை நோக்கி போவோம். 2வது ஒரு பிடிச்ச விஷயம் கார் ரேஸ்ன்னு சொல்கிறார். அஜித்குமார் கார் ரேஸ்ன்னு ஒரு கம்பெனி ஒரு ஆரம்பித்து அதில் நிறைய ட்ரைனிங் கொடுக்குறாங்க. சினிமாவில் நான் உயர்ந்தது காரணம் ரசிகர்கள், அவர்களெலாம் நான் கிடையாது. 2வது என்னோடய ஆம்பிஷன் அந்த இதன் மூலமாக நான் வந்து நிறையா விஷயங்கள், உயிர் தப்பிச்ச விஷயங்கள், ரத்தங்கையில் பட்டிருக்கிறது எல்லாமே வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறார். நேற்று அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்க்க போச்சுன்னா அவருடைய அதை வந்து அறிக்கை 2 பக்கம் அறிக்கையை படிக்கும் போது எவ்வளோ மனசு வலியோடு அந்த அறிக்கை கொடுத்துருக்கிறத நம்ம உணர முடியுது நமக்கு அதை. ஓகே, இல்லை ஆனால் குறிப்பாக அந்த டிவிகே சார்ந்து டைரெக்டாகவே அதுக்கு பேசிடுவோமே. டிவிகே சார்ந்து நிறைய இடங்களில் அஜித் அவரோட பேரை உச்சரிக்கிறாங்க, அவரோட புகைப்படத்தை உச்சரிக்கிறாங்க. அஜித் ரசிகர்கள் சார்பாக வாழ்த்துக்கள்னு நம்ம நிறைய பேனர்ஸை பார்க்குறோம், போஸ்டர்ஸை பார்க்குறோம். அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளியா, இனிமேட்டு அதை வேண்டாம், வைக்காதீங்க, நான் மீண்டும் சொல்கிறேன் அப்படின்றதுக்காக இந்த கடிதத்தில் அதையும் இன்டைரக்டாக மென்ஷன் பண்ணியிருக்காரோ? டைரக்டாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து அரசியல் தன்னுடைய ரசிகர்கள் வேறு தவறான ஒரு பாதைக்கு போய் லாக் ஆகிடக்கூடாதுங்கிறது தான். பட் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். ஏன்னா இப்போது நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனு, அஜித்குமாரும் விஜயின் நண்பர்கள்ங்கிறது தெரியும். பட் இவர் வந்து அதாவது ரசிகர்கள் வந்து இவங்க போவாங்களா, வாக்கு பண்ணுவாங்களா அப்படிங்கிற விஷயம்லாம் பேசப்பட்டுகிட்டே இருக்குது. நிறைய சோஷியல் மீடியாவில் அந்த விஷயம் வருது. பட் இதற்கிடையில் வந்து நாம தான் ரசிகர்கள் வந்து தவறான பாதைக்கு போயிடக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தோடு, ஏன்னா அவர் அரசியலுக்கு வரலை, அதனால் வந்து அவருடைய சுயலபத்திற்காக நான் பயன்படுத்த மாட்டேங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக சொல்கிறார். அப்படிங்கும்போது வேறு யாருக்கும் அவங்க பயன்பட மாட்டாங்க ஒரு விஷயத்தை மறைமுகமாக தான் பேசியிருக்கிறதா
நான் நினைக்கிறேன். நான் இதை கண்டிப்பாக நானும் தலையிட மாட்டேன், நீங்களும் வந்து என்னோட வழியில் இருக்காதீங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் பண்ணுங்கன்னு தான் அவர் சொல்கிறார். சார் இது ஒரு புகைப்படமும் வந்துச்சு இந்த நண்பர்கள் தினத்தை முன்னிட்டு. அஜித் அவர்களை சுற்றி நிறைய இயக்குனர்கள், ஏஆர் முருகதாஸ் அவர்கள், சிறுத்தை சிவா அவர்கள், சமீபத்தில் ஒரு ஃபேன் பாய், வெறித்தனமான ஒரு ஃபேன் பாய்ன்னு சொல்லிட்டு இருக்க ஆதிக் அவர்கள், அனிருத்தும் இருக்காரு. அந்த புகைப்படம் வெளியீட்டுக்கு ஏதாவது காரணம் இருக்கா, இல்லை பின்னணி ஏதாவது இருக்குங்களா? அடுத்தடுத்த படத்தை இயக்குனர்களை நான் செலக்ட் பண்ணிட்டேன் அப்படின்றத அஜித் அவர்கள் இதன் மூலிமா நம்மளுக்கு தெரிவிக்கிறாரா? இல்லை, ஒரு நண்பர்கள் தினத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் எடுக்கப்பட்ட ஒரு புகைப்படம் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நேற்று அந்த பார்த்தீங்கன்னா அஜித் இருந்தார், சுரேஷ் சந்திரா, ஆதிக் ரவிச்சந்திரன், அந்த ஏஆர் முருகதாஸ், சிறுத்தை சிவா, இவர்கள் எல்லா பேருமே இருக்காங்க. பட் ஆனால் ஒரு எதேச்சியாக ஒரு நடந்த சந்திப்பு தான் அது. அவங்களுடைய முருகதாஸுடைய மதராசியினுடைய வேலைகள் அனிருத் ஸ்டுடியோவில் போய்கிட்டு இருக்கு. அங்கே வந்து அனிருத்தருடைய ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இதுக்காக ஆதிக்கும் அனிருத்தும் ரொம்ப ஃபேவரைட்டு. சரி. ஸோ அவங்களுடைய அடுத்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. இதனிடையில் அஜித்தை கூப்பிட்டு ஒரு இன்வைட் பண்ணி பண்ணலான்ங்கும் போது அங்கே முருகதாஸ் வர்றாரு. பட் இதை வந்து அஜித் எதிர்பார்க்கல. ஏன்னா முருகதாஸ் பேரை கட்டையில் அஜித் மிகப்பெரிய டென்ஷன் ஆகக்கூடியவர். ஓகே. ஸோ அந்தளவுக்கு ஒரு மனசு வலியை வந்து முருகதாஸ் உருவாக்கிட்டான். அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. காரணம் வந்து முருகதாஸ் இன்றைக்கி பெரிய டேரக்டர், காரணமாக அதுக்கு அஜித் குமார் தான். கண்டிப்பாக தீனா அப்படின்ற ஒரு படம் தான். தீனா படம் வந்து முருகதாஸுக்கு வாய்ப்பு தரலைன்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு முருகதாஸ் வந்திருப்பாரான்னு தெரியாது. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி சாக்லேட் பைன் சொல்லப்பட்ட அந்த அஜித் குமார் தீனாவில் எந்த அளவுக்கு ஒரு ரகடாக பண்ணியிருப்பாருன்னு தெரியும். படம் சில்லிஜிபிலி படம். ஸோ அதே முருகதாஸ் அஜித் கூட்டணியில் ஒரு படம் உருவாகுது. கிட்டத்தட்ட அது ஒரு 5 டேஸ்க்கு மேலே ஷூட்டிங் நடத்தப்படுது. அதற்கு பிறகு வந்து அஜித்துக்கும் அந்த கம்பெனிக்கும் சில மனசு உரசல்கள் வருது. அப்போது அஜித் இதிலேருந்து நம்ம வேண்டாம், படத்தை ட்ராப் பண்ணிட்டு நம்ம போவோம், நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் பண்ணுவோங்கிற அளவுக்கு போகும்போது முருகதாஸ் கூப்பிட்டு ஒரு விஷயம் பேசப்படுது. இப்போ முருகதாஸ் வந்து ஒரு சுயநலமாக தான் இங்கே செயல்பட்டிருக்காருன்னு தான் எனக்கு தோணுது. எனக்கு ஏன்னா தனக்கு வாழ்க்கை கொடுத்தவர், இப்போ அவர் சொல்கிறத கேட்கணும்னு அவசியம் கிடையாது. பட் மேபி நீங்கள் அஜித்தை வச்சு நீங்கள் ஷூட் பண்ணுறீங்கும் போது அதோட கண்டினியூட்டி அஜித் தான் நீங்கள் வச்சு பண்ணியிருக்கணும். அப்போ அங்கேருந்து முருகதாஸ் கொஞ்சம் பேக் அடிச்சுட்டு டக்குன்னு சூர்யாவை கமிட் பண்ணி அந்த படம் எடுக்கப்படுது. கஜினின்னு ஒரு படம், அது வந்து ஹாலிவுட் படத்தினுடைய ரீமேக்கு. அது பண்ணுறாங்க. கஜினி எந்தளவு ஹிட் ஆச்சுன்னு தெரியும். அதுலேருந்து என்ன பண்ணாங்கன்னா அஜித் குமார் அவருடைய புக்கிலேருந்து அந்த பேஜை கிழிச்சு தூக்கிப்பட்டார், முருகதாஸுங்கிற பேஜ். அதற்கு பிறகு வந்து அவங்களுடைய அந்த அந்த நட்பு வந்து இல்லாமல் இருந்தது. இதற்கிடையில் ஒரு படம் வந்து ராமநாராயணன் வந்து அஜித் குமார் வச்சு ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணி, அதான் முருகதாஸ் டைரக்ஷன். அஜித் குமார், ராமநாராயணன், முருகதாஸ் காம்போவில் ஒரு படம் உருவாதுக்கு ரெடியாகுது. அஜித் குமார் பண்ணுன்ற ஒரு ஒரு சூழ்நிலைக்கு வர்றாரு. சரி முருகதாஸ் கூட பண்ணுவோம் அப்படின்ட்டு. இப்போ பண்ணும்போது பார்த்தோம்னா அங்கேயும் முருகதாஸுடைய இந்த மூமெண்ட் வந்து சரியாக இல்லாமல் இருக்குது. அப்போது சம்பளம் விஷயம் ஒன்று பேசப்படுது. அப்போது முருகதாஸ் அவர்களுக்கு வந்து 1 கோடி ரூபா சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஹையஸ்ட்டு அமௌண்ட். ஒரு டைரக்டருக்கு வந்து கோடிகள் போகும்போது கிட்டத்தட்ட முருகதாஸை டச் பண்ணுறாரு அந்த காலகட்டத்தில். அப்படிங்கும்போது அஜித் அவர்கள் பார்த்தும்போது இந்த கதை விவாதம் இதெல்லாம் போகும்போது முருகதாஸுடைய அந்த மூமெண்ட்டு வேறு ஸ்டைலில் போகும்போது தான் அஜித் குமார் வந்து ராமநாராயணன்கிட்ட கூப்பிட்டு பேசி எவ்வளோ பட்ஜெட்டு, என்ன விஷயம், யாருக்கு சிரமம் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசப்படுது. அப்போது பேசப்படும் போது என்ன சம்பளம் பேசும்போது இவருக்கு ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்படுது, முருகதாஸுக்கு ஒரு சம்பளம் நிர்ணயிக்கப்படுது. அப்போது 1 கோடிங்கிறது வந்து ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஹீரோ தலைமையில் தான் உழும் ஒரு விஷயம். படம் நஷ்டம்னா ஹீரோ மேலே அடிப்பாங்க, லாபம்னா ப்ரொடியூசர் சந்தோஷப்படுவாங்க. அப்போது 1 கோடி ரூபா சம்பளங்கும் போது கொஞ்சம் பார்த்து பேசிட்டு பண்ணுங்கள், என்னுடைய சம்பளத்தையும் நான் உங்களுக்கு ஃபேவராக பண்ணித்தரேன், படம் நல்லா வரணும் அப்படிங்கிற விஷயம் பேசப்படும் போது ராமநாராயணன் வந்து அதுக்கு வந்து இல்லை சார் டைரக்டர் நான் பேசிட்டேன், உங்கள் சம்பளத்தை வேணால் உயர்த்தி தரேங்கிற மாதிரி பேசுகிறார். இப்போ சம்பளம் ஒரு முக்கியம் இல்லை, நீங்கள் எல்லாருக்கும் பட்ஜெட் ஒன்று நிர்ணயித்து இந்த படம் வந்தால் வெற்றியரன்னு நீங்கள் லாபம் பார்க்கணும் அப்படிங்கிற அளவில் அஜித்குமார் பேசுகிறாங்க. அப்போது 1 கோடி ரூபா சம்பளம்னா அது வந்து 100 ரூபா நோட்டோ 500 ரூபா நோட்டோ அடிக்கினீங்கன்னா எவ்வளோ பெருசு வரும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பேசப்படுது. அப்போது முருகதாஸுடைய அந்த இதுக்கு 1 கோடி ரூபா ஒர்த்தா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு விஷயமும் போகுது. அப்போ அந்த விஷயம் வந்து ராமநாராயணன் வந்து அக்செப்ட் பண்ணலை. அதை அஜித்குமார் ஒருவேளை வேறு மாதிரி ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, நம்ம பேர் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த படமும் ட்ராப் ஆச்சு, பண்ணலை. ஸோ அதற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு தான் இந்த முருகதாஸ் நேற்று இந்த மீட்டிங் நண்பர்கள் டேயில் வந்து இந்த சந்திப்பு வருது. அதை தவிர்க்க முடியல. அஜித்குமார் நடிச்சிருந்தால் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், பழைய ஞாபகங்கள்லாம் ஓடி இருக்கும். பட் வேணான்னு சொல்லப்பட்டு இது சுரேஷ் சந்திரா அவர்களுடைய அரேஞ்ச்மெண்ட்ஸில்
ஏன்னா சிறுத்தை சிவாவும் அஜித்தும் எந்த அளவுக்கு ஒரு நட்பு இருக்குங்கிறது சரி, எல்லாருக்குமே தெரியும். தெரியாத ஒரு விஷயமும் நான் சொல்லணுன்னா, அஜித்குமார் தூக்கம் வரலைன்னா நைட்டு 12-1 மணிக்கு டக்குன்னு கார் எடுத்துகிட்டு சிறுத்தை சிவா வீட்டுக்கு போயிடுவார். ஓகே. இன்னமும் நடக்குது அது. 2 மணிக்கு பேசிட்டு காரில் சிறுத்தை சிவாவும் அஜித்தும் புறப்பட்டு வெளில போயிடுவாங்க. போய்ட்டு பல விஷயங்கள் இன்றைக்கி என்ன நடக்குதுங்கிறத பேசுகிறாங்க. கங்குவா மிகப்பெரிய ஒரு தோல்வியில் சிறுத்தை சிவா ரொம்ப ஆஃப் ஆகிருக்கும்போது ஸ்பெசிஃபிக்காக அஜித் கூப்பிட்டு, சிவா கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன், நீ அடுத்த ஒரு படம் பண்ணுற வரைக்கும் நீ வந்து முயற்சி பண்ணு, இல்லைன்னா நான் 2 படம் முடிச்சுட்டு வந்தோன்னா நம்ம பண்ணுவோம் அப்படின்றான். அஜித்குமாருடைய அடுத்த படத்துக்கு சிறுத்தை சிவா கண்டிப்பாக பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் 100% உண்டு. அது ஸோ அந்த ஒரு நட்பு. இப்போ நேற்று நண்பர்கள் தினத்திலேருந்து சிறுத்தை சிவா அஜித் ஆதிக்கெல்லாம் இருக்கும்போது அனிருத்தருடைய அந்த முயற்சியில் அந்த சந்திப்பு நடக்குது. அங்கே முருகதாஸ் எதிர்பாராத விதமாக இருக்கார். பட் தவிர்க்க முடியல. ஓகேன்னு ஒரு புகைப்படம் எடுக்கப்படுது. அதுதான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்தடுத்த இயக்குனர்கள் கிடையாது, அஜித்தை இயக்கக்கூடிய இயக்குனர்களின் லைனப் அப்படின்லாம் நிறைய பேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க. முருகதாஸ்க்கு வாய்ப்பே இருக்காது. சரி, இதெல்லாம் 33 வருஷத்தை கொண்டாட்டத்தில் அஜித் அவர்கள் நேற்று நடந்த நிகழ்வு சார். இந்த பக்கம் சூர்யா அவர்கள், ஏன்னா இப்போ ரஜினி அவர்கள் அவரோட பங்குக்கு கூலி ட்ரெய்லர் லான்ச், இந்த பக்கம் 33 வருஷத்தை கொண்டாடுறாரு அஜித். சூர்யா அவர்கள் எவ்வளோ தூரம் கமர்ஷியலாக ஒரு படங்களுக்கு எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாரோ அதை தாண்டின ஒரு விஷயமா மாணவர்களோட கல்விக்கு கொடுப்பார். நேற்று அதுதான் நடந்திருக்கு. அவ்வளோ பெரிய அரங்கத்தில் அவ்வளோ மாணவர்கள் வந்திருக்காங்க. சூர்யாவால், சூர்யா குடும்பத்தால் பயனடைஞ்ச இவ்வளோ மாணவர்களை பார்க்கும் பொழுது எல்லாருமே நிகழ்ச்சியில் உறைஞ்சி போய் இருந்திருக்காங்க, வெற்றிமாறன் முதற்கொண்டு. எப்படி பார்க்குறீங்க சார் அந்த நிகழ்வு? இல்லை, நல்ல விஷயம் சார். நிறைய நடிகர்கள் வந்து சும்மா இது பண்ண ஒரு நோட்டு புக்கை கொடுத்து அதை கொடுத்து ஒரு ரீசன் இல்லாமல் சும்மா ஒரு 10 நோட்டு ஒரு பைய பென்சில் பேனா கொடுத்தா அது பத்தாது. அவங்களுடைய படிப்புக்கு எந்த அளவுக்கு அவங்களுடைய growth இருக்குது. இதை வந்து அகரம் ஃபவுண்டேஷன் சூர்யா வந்து ஒரு யூனிட்டே வச்சு பண்ணிகிட்ருக்கார். இது எக்ஸாம்பிளாக வந்து லாஸ்ட் மந்த்து வந்து என்னுடைய நண்பர்களுடைய பசங்க 2 பசங்களுக்கு வந்து அவங்க அப்பா கிடையாது, அம்மா வீட்டு வேலை செஞ்சு பண்ணிகிட்ருக்கேன். பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, பேலன்ஸ் கிடையாது, இந்த மாதம் 2000 வரதில் படிக்க வைக்கிறேன். பசங்க படிப்பில் கில்லாடிகளாக இருக்காங்க 2 பேரும், ஒரு பொண்ணு ஒரு பையன். அப்போது அவங்களுடைய சர்டிஃபிகேட் ஸ்கூல்லாம் எடுத்து கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களோட லேட் என்ட்ரி ஆகிட்டாங்க. அதனுடைய கோர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. பட் அவங்களுடைய ப்ரொசீஜர் என்னென்னா, இந்த பசங்க டேலண்டாக ஸ்கூலில் வந்து என்கொயரி பண்ணுறாங்க. அந்த பசங்க மேலே ஒரு டிஃபால்ட் இருக்கக்கூடாது, நல்ல ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும், படிக்கிற பசங்களாக இருக்கணும். அவங்களுடைய பேக்ரவுண்ட் பார்க்குறாங்க. படிக்கவே முடியாத அளவுக்கு அவங்க சூழ்நிலை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எந்த லெவலுக்கு அவங்க படிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ தத்து மாதிரி எடுத்துக்கிறாங்க அகரம் ஃபவுண்டேஷனில் சூர்யா குரூப். ஸோ அவங்களுடைய ஒர்த்து தான். நீங்கள் சும்மா சாதாரணமாக கொடுத்து 4 இதை பண்ணுறத விட இவங்களுடைய ஃபவுண்டேஷன் பண்ணுற அந்த பேஸ்மெண்ட் வந்து உண்மையிலே பாராட்டுக்குரிய விஷயம். சூர்யா பண்ணுறதை மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நான் ஓகே, ஏன்னா நிறைய பேரோட கல்வி தரத்தையும் அதை உயர்த்திருக்கு. மேடையில் பேசும்பொழுது நிறைய பேர் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணாங்க சார். ஆனால் ஒரு பாயிண்ட்டை மட்டும் எல்லாருமே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. கல்விக்காக நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க, சில விளம்பரத்துக்காகவும் பண்ணுறாங்க, சில அரசியலுக்காகவும் பண்ணுறாங்க. ஆனால் இந்த மனுஷன் மட்டும்தான் யாருக்கு தேவை அப்படின்றத அதை தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம்தான். ஸோ அங்கேயும் விஜய் அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த கல்வி விருதை மென்ஷன் பண்ணாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வியும் எழப்படுது. இப்போ விஜய் எந்த பக்கம் பார்த்தாலும் அவர் அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. எல்லா பக்கமும் நோ என்ட்ரி போட்டால் எப்படி சார் அவர் டிராவல் எல்லா கேட்டு முன்னே எந்த கேட்டில் தான் வெளில போவார். பட் எதுவாக இருந்தாலுமே வந்து இந்த கம்பேரிசன் வந்து நம்ம யாரையும் பண்ண வேண்டியது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். கல்வியை பொறுத்த வரைக்கும். எஸ், கல்வியை பொறுத்த மட்டும். ஏன்னா அவருடைய பார்வைக்கு அவரும் வந்து படித்து நல்ல மார்க் வாங்கினவங்களுக்கு தான் ஒரு கோல்டு கொடுக்குறாரு. படிப்புக்கான விஷயங்களை விஜய் ஸ்டேஜ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு. அதை வந்து ஒரு ஃபவுண்டேஷனாக பண்ணாமல் இருக்கார். கண்டிப்பாக ஃபியூச்சரில் விஜய் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வச்சு கூட பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கு. சூர்யா பேசும்பொழுது கூட நாங்கள் ஆரம்ப காலகட்டத்தில் நண்பர் விஜய், அதுக்கப்புறம் மாதவன், ஜோ அவர்கள் சேர்ந்து ஒரு விளம்பரம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அப்போ இருந்தே இது தொடங்கப்பட்டுச்சு அப்படின்லாம் சொன்னார் சார். இருந்தாலும் இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டை மட்டுமே எல்லாருமே அதிகமாக போடுறதுக்கு என்ன காரணம், அதை ஏற்றுக்க முடியலையா அப்படின்ற ஒரு விஷயமும் ஒன்று இருக்குல்ல. இல்லை, அரசியல் ரீதியாக பார்க்கும்போது விஜய் எங்கிட்டாவது அடிக்கணும்னு பார்க்குறாங்க எல்லா பேருமே. சரி, ஏன்னா அவங்களுடைய பேசப்பட்டது இப்போ சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் கூட எல்லா பேரையும் பார்த்துருக்காங்க. வீட்டில் போய் ஓபிஎஸ் பார்க்குறாரு, பாமக நிறுவனர் ஐயா ராமதாஸ் போய் பார்க்குறாங்க. எல்லாம் பார்க்கும்போது யாரும் எங்கேயும் விஜய் கூட போயிடாதீங்க அப்படிங்கிற அளவுக்கான ஒரு கண்டிஷன் ஆர்டர் போட்டதாக ஒரு தகவல் வருது. ஸோ கூட்டணியை வந்து விஜய் தனித்து விடப்படட்டும், தனியாக நிற்கட்டும் அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்படுது. அண்ணாடிஎம்கே அங்கே போகிறாங்க, பிஜேபி ஒரு அடிக்கிறாரு, டோட்டலாக 2 பேர்த்த அடிக்கிறாரு. நான் இந்த விஷயத்தை அரசியலுக்காக இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்லலான்னு விரும்புகிறேன். தமிழகத்தில் கூட்டணி இல்லாமல் எல்லா பேரும் தனித்து நிற்கட்டும். நெக்ஸ்ட் இயர் எலெக்ஷனை தனித்து பார்க்கலாமே, மக்கள் யார் பக்கம் அந்த வாய்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரியலாம். அண்ணாடிஎம்கே இருக்கட்டும்,
டிஎம்கேவாக இருக்கட்டும், விஜயா இருக்கட்டும், சீமான் இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அண்ட் விடுதலை சிறுத்தைகள், பாட்டாளி மக்கள், பிஜேபி, காங்கிரஸ் இல்லை தனியாக நில்லுங்க. சீமான் ஆல்ரெடி அதானே சார் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீமான் மட்டும் இதுவரைக்கும் நின்றுட்டு இருக்கார். எதுவாக இருந்தாலும் தனித்து நான் நிற்கிறேன், கூட்டணியே வேணான்னு இருக்கார். பட் அந்த மாதிரி எல்லா பேருமே நீ கூட்டணிங்கும் போது அதில் 2000 ஓட்டு, 3000 ஓட்டு, 5000 ஓட்டு எல்லாம் ஷேர் வரும்போது நீங்கள் அதில் அந்த ஓட் பேங்க் அதிகமாகுது. இப்போது தனித்து நின்னால் யாருடைய வாய்ஸ் இருக்குங்கிறது தெரிய வரும். அப்போ யாருக்கு மக்கள் செல்வா இருக்குன்றிருக்கு. பட் அது நடக்காது, அது வேணாம், விட்டுருவோம். இப்போ விஜய் அவர்களை வந்து கண்டிப்பாக அடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, ஒரு பக்கம் சூர்யா இந்த பக்கம் பேசுகிறத வச்சு ஒரு பக்கம் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் அஜித் ஒரு பக்கம் பேசுகிறத வச்சு வந்து விஜய் அடிக்கிறாங்க. மேபி அவருடைய ரசிகர்களை பாதுகாப்பாக பார்த்துக்கிறது ஒரு நடிகருடைய வேலை. அதை இப்போதை தக்க வச்சுக்கிறாங்க, இதுதான் விஷயம். பட்டு ரஜினி சார் சொல்லும் போதே கூட என்னுடைய கட்சியில் ரசிகர்கள் வந்து எல்லா கட்சியிலையுமே இருக்காங்க, நீங்கள் யாருக்கு பிடிக்குமோ அவங்க ஓட்டு போட்டுங்க அப்படி தான் சொல்கிறார். அஜித் அவர்களும் அதை தான் சொல்கிறாரு. பட் நீங்கள் போய் இறங்கி வேலை செஞ்சு நாளைக்கு பாதிப்புகள் வந்தால் நான் பதில் சொல்ல முடியாது. ஸோ அதை தான் சொல்லுவார், அஜித் சொல்லுவார். ஸோ யாருக்கு ஓட்டு போடணுமோ போட்டுங்க. இப்போது சூர்யாவுடைய பேச்சையும் அவருடைய அந்த ஃபவுண்டேஷனுடைய நேற்று அந்த விழாவையும் பார்க்கும்போது அவர் பண்ணுற விஷயங்கள் பாராட்டுக்குரியது. அந்த தகுதி இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் ஆராய்ந்து எல்லாம் பண்ணி தான் அந்த விஷயத்தை பண்ணுறாங்க. பட் விஜய் அவர்கள் மேலோட்டமாக பண்ணிகிட்ருக்காரு இப்போதைக்கு. ஏன்னா இப்போது எலெக்ஷன் வரும்போது அது சம்மந்தமாக பார்க்கணும். நெக்ஸ்ட் அதுக்குன்னு ஒரு கமிட்டியோ ஃபவுண்டேஷனோ ஒன்று ஆரம்பித்து கண்டிப்பாக பேஸ்மெண்ட்டில் வச்சு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இனிமேல் உருவாகலாம். அங்கே இன்னொரு முடிச்சும் அவுக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கலாமா சார்? வெற்றிமாறன் சூர்யா, வெற்றிமாறன் சிறப்பு விருந்தினர் அப்படின்ற பொழுதே நிறைய பேர் ஷாக்காக தான் இருந்தாங்க. ஸோ வெற்றிமாறனும் சூர்யா இணையக்கூடிய வாடிவாசல் ட்ராப், 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு. ஆல்ரெடி இப்படி தான் தனுஷுக்கும் வெற்றிமாறனுக்குனாங்க, சிம்புக்கும் வெற்றிமாறனுக்குனாங்க. இப்போ வாடிவாசல் வரும்போது இது நடக்காது, இது இல்லை, அதனால சூர்யா இன்னொரு ப்ராஜெக்ட் போயிட்டாரு, வெற்றிமாறன் வந்து சிம்பு வச்சு படம் பண்ணுறாரு அப்படின்னு அந்த முடிச்சும் அங்கே அவிழ்க்கப்பட்டிருக்கா? கண்டிப்பாக அவிழ்க்கப்பட்டிருக்கு. சூர்யாவும் வெற்றிமாறனும் இந்த கூட்டணி கன்ஃபார்மாக உண்டு. வாடிவாசல் படம் உருவாகுது. ஓகே, அது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. பட் இப்போது சிம்பு படமும் வெற்றிமாறன் படம் தான் கிட்டத்தட்ட 99% படம் ட்ராப். அது உருவாகிறது வந்து நம்ம 100% சொல்லலாம். ஓகே, வாய்ப்பு கிடையாது, படம் ட்ராப். ப்ரொமோலாம் முடிச்சிட்டாங்க, ப்ரொமோ முடிச்சுட்டாங்க, செட் ஒர்க்கு போயிட்டுருக்கு, செட் ஒர்க்கு பண்ணிகிட்ருக்காங்க, எவ்ரிதிங் ஓகே. பட் இது சம்பள மேட்டரில் வந்து படம் நின்றுச்சு. ஆல்ரெடி வெற்றிமாறன் வந்து வாடிவாசலுக்காக வாங்கப்பட்ட சம்பளத்தை தானுவர்கிட்டருந்து ஃபுல்லாக வாங்கிட்டார். இப்போ இனிமேல் அவர் சம்பளம் கிடையாது. இப்போ 4 மாதம் ஒர்க் பண்ணால் அவர் ஃப்ரீயாக தான் ஒர்க் பண்ணி தரணும். ஓகே, அது வந்து நம்ம அதாவது ஃப்ரீன்னு சொல்ல முடியாது, சம்பளம் வாங்கிட்டார், வாடிவாசலில் வாங்கப்பட்ட படம். பட் இந்த படத்துக்கு அவர் சம்பளத்தை முன்கூட்டியே வாங்கிட்டார். அது வாடிவாசலுக்காக வாங்கப்பட்ட சம்பளம் தான். இப்போ நீங்கள் அடுத்த ப்ராசஸ் பண்ணுறதா இருந்ததுன்னா நீங்கள் சிம்பு வச்சுன்னா சிம்புக்கு ஒரு சம்பளம் பேச பண்ணணும். அது வெற்றிமாறனுக்கு பேசப்படலை. சிம்பு அவர்களுக்கு வந்து 20 கோடி ரூபா பேசப்பட்டு ப்ராஃபிட்டில் ஏதாவது வருமா ஷேர் பண்ணலாமாங்கிற அளவுக்கு பேசப்பட்ட ஒரு விஷயம். அவர் சிம்பு என்ன பண்ணார், ப்ராஃபிட்டில் வராதுங்கிற அளவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம்னால அவர் 40 கோடி சம்பளத்தை ஏற்றிட்டார். ஓகே, தானு அவர்கள் 40 கோடி தர முடியாது அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ 20 கோடிக்கு சிம்பு ஒத்து வரல. பட் இந்த ப்ராசஸை எடுத்துகிட்டு வெற்றிமாறனும் சிம்புவும் வேற ஒரு ப்ரொடியூசர், தெலுங்கு ப்ரொடியூசர்கிட்ட இப்போ டீல் போய்கிட்டு இருக்கு. மேபி அது மூவ் ஆச்சுன்னா அங்கே அப்படியே ஜம்ப் ஆயிடுவாங்க. இப்போ தானு அவர்கள் வந்து அவங்களுடைய ஃபைனான்ஸுடைய கவுன்சில் அந்த ஒரு விஷயத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டார். ஓகே, இப்போ அது வெற்றிமாறன்லாம் கூப்பிட்டு ஓரளவு பேசப்பட்ட ஒரு விஷயமா இப்போ இருக்குது. இது வந்து இப்போது இடியாப்ப சிக்கல் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு அதை இந்த சிக்கலை யார் அவுக்க போகிறான்னு தெரியாது. ஓகே, பட் கிட்டத்தட்ட என்னை பொறுத்த மட்டும் சிம்பு அந்த வெற்றிமாறன் தானு அந்த படம் ட்ராப். வாடிவாசல் படம் நிச்சயமாக உருவாகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. தானு அவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, நீ வாடிவாசல் கதையை அதாவது கொஞ்சம் பெரிய பட்ஜெட்டு, இந்த வில்லேஜ் மேட்ரு நிறைய ஃபோக்கஸ் பண்ணி இப்போ வந்து அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் மாதிரி ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வாடிவாசல் டைட்டில் மட்டும் மிஸ் பண்ண விரும்பலைன்ட்டார். வாடிவாசல் டைட்டில் வச்சுக்குவோம், சூர்யா வச்சு நீ எந்த கதையை வேணாலும் ரெடி பண்ணிக்க, எனக்கு இம்மிடியட்டாக சூர்யா, வெற்றிமாறன், தானு 3 பேர் காம்போவில் டைட்டில் வாடிவாசல் ஒரு கதையை ரெடி பண்ணு. அதுக்கு தானே பேசப்பட்டோம், பேசுவோம், நம்ம படம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு விஷயம் போகுது. இப்போ அதற்காக தான் வெற்றிமாறன் அவர்கள் சூர்யாவுடைய ஃபங்க்ஷனில் நேற்று கலந்துக்கிட்ட ஒரு விஷயமும் கூட பார்க்கப்படுது. மீண்டும் அவருடைய கூட்டணி கண்டிப்பாக உருவாகுது. வாடிவாசல் தலைப்பில் அந்த படம் உருவாகுது, கதை வேறு, இதே கூட்டணி உருவாகுது. சிம்பு படம், வெற்றிமாறன் படம் வந்து இப்போதைக்கு படம் ட்ராப். மீண்டும் அது உருவாங்களான்னு தெரியாது. ஓகே, இவ்வளோ விஷயங்கள் அங்கே நடந்திருக்கு அப்படின்றதான். ரொம்ப நன்றி சார், வழக்கம் போல் நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிட்டீங்க. இன்னொரு சார் உங்களை சேர்ந்த மாதிரி உங்களை எடுப்பேன். நன்றி.